ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். தேவன் என்னோடு பேசிய வார்த்தை, உங்களை உருவாக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இந்த சபையை, இந்த ஊழியத்தை அடுத்த கட்டத்திற்கு நேராக, நீங்க இதுவரை பார்த்த அற்புத அடையாளங்கள் அல்ல, இனிதான் உங்க கண்கள் கர்த்தர் செய்யும் பெரிய காரியங்களை காண போகிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் கிரியை செய்வதற்கு இடம் கொடுக்கிறது முதல்ல நீங்க தான். கர்த்தர் உங்கள் நடுவிதான் பெரிய காரியங்களை, ஆமென். இன்றைக்கு ஒரு பரலோகத்திலிருந்து ஒரு அக்கினி தழல் இந்த இடத்துல விழும். அது சிறியோர்னு பார்க்காது, முதிர்ந்தவர்கள்னு பார்க்காது, வயது வரம்பு இல்லாமல் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அக்கினியாய் மாற்றி தம்முடைய நாமத்தின் மகிமைக்காக எடுத்து நிறுத்த போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய வார்த்தை வர வர அப்படி ஒரு போஜனத்தை உட்கொண்டவர்களாக, ஆமீன், அதை வாங்கி புசித்து புசித்து அந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னத்தை காண்கிறாய்? நான் ஒரு புத்தக சுருளை காண்கிறேன் ஆண்டவரே, எடுத்து புசி. கர்த்தருடைய வார்த்தையை புசித்து ருசித்து பாருங்க, அது உங்க வாழ்க்கையில பலன் கொள்ளுகிறதை உங்களால் காண முடியும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு விசை கூட தலைகள் அப்படியே தாழ்த்தி தேவ சமூகத்துல, என்னோடு பேசும் ஆண்டவரே, நீர் பேசுகிற தெய்வம், என்னோடு பேசும். உம்முடைய வார்த்தை எனக்கு நேராக புறப்பட்டு வரட்டும். ஆமீன். கர்த்தர், ஆமீன், சகல பிரசாபத்தை பார்க்கல தமது வார்த்தையை அவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார். அவர் வார்த்தையை கர்த்தர் மகிமைப்படுத்தி இருக்கிறார். இன்றைக்கு வார்த்தையில் இருக்கிற வல்லமை என் வாழ்க்கையில கிரியை செய்யட்டும். சொல்லுங்க எல்லாரும், உங்க வார்த்தையில் இருக்கிற வல்லமை என் வாழ்க்கையை வந்து அடையட்டும் ஆண்டவரே. கர்த்தர் சொல்லுகிறார், நான் வானத்திலிருந்து மழையை பூமிக்கு பெய்ய பண்ணும்போது எப்படி ஒரு நிறைவேறுதலோடு திரும்புமோ, ஆமீன், வறண்ட நிலத்திலே ஆமீன் மழை துளிகள் வந்து விழுகிறது போல என் வார்த்தை நான் குறித்திருக்கிறதை நிறைவேற்றாமல் திரும்புகிறது இல்லை. என் வார்த்தைகள் நான் செய்ய நினைத்ததை செய்யாமல் திரும்புகிறது இல்லை. என் வார்த்தைகள் உருவாக்காமல் திரும்புகிறது இல்லை. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு உனக்கு நேராக புறப்பட்டு வரும். வறண்ட வாழ்க்கை, வறண்ட ஆவிக்குரிய ஜீவியம், அநேக பிரச்சனைகளுக்கு முடிவுண்டாகும் இன்றைக்கு. ஆமென், ஆமென். கர்த்தர் எழும்ப பண்ணுவார். ஆமென், ஆமென். எல்லாரும் கரம் தட்டி ஒரு விசு கூட உடைய வார்த்தையின் வல்லமை எங்கள் நடுவில் வெளிப்படட்டு ஆவியானவர். உடைய வார்த்தை எங்கள் நடுவில் கிரியை செய்வதாக. பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் நடுவில் பெரிய காரியங்களை செய்வீராக. உடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாய் வல்லமையாய் வெளிப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இது விசேஷமாக பெண்கள் கூடுகையா இருக்கிறபடியினாலே, ஆமென், கர்த்தர் தந்த வார்த்தை, சீயோன் குமாரத்தி நீ எழுந்து போரடி, உன் கொம்பை இரும்பும் உன் குழம்பை வெண்கலமும் ஆக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஆமென். அந்த வசனத்தை எடுத்து வாசிக்கலாமா? மீகா 4வது அதிகாரம் 13. நீ அநேக ஜனங்களை ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கென்று நியமிக்கிற ஒரு கூட்டம், அந்நியர்களும் தேவனை அறியாதவர்களும் தேடி சேர்த்ததை தேவனுக்கு சொந்தமாக்குகிற ஒரு கூட்டம். சீயோன் குமாரத்தியை எழுந்து போரடி. சீயோன் குமாரத்தி, இது எழும்ப வேண்டிய காலம். சீயோன் குமாரத்தி சோர்ந்து முடங்கி கிடக்க வேண்டிய நாட்கள் இது அல்ல. காலம் கடைசி. சத்துரு எப்படியெல்லாம் ஆத்துமாக்களை வஞ்சித்து பாதாளத்துக்கு நேராக இழுத்து கொண்டு போக வேண்டுமோ அவனுடைய கிரியைகள் துரிதமாய் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் தேவ சமூகத்திலே தேவனை சார்ந்து நிற்கிற நாம் பரலோக ராஜ்யத்துக்கு நேராய் எத்தனை பேரை ஆயத்தப்படுத்த முடியுமோ, எவர்களையெல்லாம் தேவனுக்கு நேராய் நடத்த முடியுமோ அவர்களெல்லாம் துரிதமாய் தேவனுக்குள்ளாய் நடத்த வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், சீயோன் குமாரத்தியை நீ எழுந்து உன் கொம்பை இரும்பும் உன் குழம்பை வெண்கலமும் ஆக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க இதுவரை இதுக்கு முன்பதாக ஒரு பலவீனப்பட்ட பாத்திரமா இருக்கலாம், யாருக்கும் பயன்பெறாத பாத்திரமா இருக்கலாம். ஆனா கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், உன் கொம்பை நான் இரும்பாக்குவேன். நீ மலைகளை நொறுக்கி போடுவாய்,
குன்றுகளை பதருக்கு சமமாக்குவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வைராக்கியமுள்ள வார்த்தையை நாம பார்க்க முடியும். 41:15, இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமாக்குகிறேன், மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். மலைகளை நொறுக்கும்படி, குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கும்படி. அதாவது இந்த வார்த்தையோட அர்த்தம் என்ன அப்படின்னா, தேவனுக்காக சுத்திகரிக்கும்படி, தேவனுக்காக பரிசுத்த கூட்டத்தை ஆயத்தப்படுத்தும்படி கர்த்தர் உன்னை கரத்திலே எடுத்து பயன்படுத்த, நாம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் கரத்தில் எடுத்து பயன்படுத்த போகிறாரு. விசேஷமான பெண்களுக்கான ஆசீர்வாத கூட்டம். அப்போ தேவன் இந்த நாளிலே யாரை விசேஷமா பார்க்கிறா? யாரை பார்க்கிறாரு? ஆமேன். என்னையும் உங்களையும் கர்த்தர் இன்றைக்கு விசேஷமாக பார்க்கிறார். உங்க வாழ்க்கையிலே, உங்க ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு உன்னத அனுபவத்தை கட்டளையிடும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு பெரிய காரியங்களை செய்து முடிக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, தேவன் ஒவ்வொருவருக்கு நேராக தமது விரலை நீட்டி, நீ எனக்காக தெரிந்தெடுக்கப்பட்ட பாத்திரம், நான் உன்னை எனக்காக தெரிந்தெடுத்திருக்கிறேன், உன்னை கொண்டுதான் மலைகளை நொறுக்குவேன், உன்னை கொண்டுதான் குன்றுகளை பதருக்கு சமமாக்குவேன், உன்னை கொண்டுதான் அசுத்தங்களுக்கு முடிவை உண்டாக்கி பரிசுத்த பரலோக ராஜ்யத்தை கட்டும்படி கர்த்தர் உன்னை கரத்தில் எடுப்பேன் என்று உங்க ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் தீர்க்க தரிசனமாக உரைக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒப்பு கொடுக்கிறவருடைய வாழ்க்கையில, இன்றைக்கு தேவனுக்காக என்னை ஒப்பு கொடுக்கிறேன், ஆண்டவருக்காக வைராக்கியமா நிற்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்கிற வாழ்க்கையில கர்த்தர் கிரியை செய்வாராமே. ஹல்லேலூயா. பாருங்க, ஜெபிக்கிறவனை கொண்டு கர்த்தர் கிரியை செய்கிறார். யாரை கொண்டு? ஜெபிக்கிறவனை கொண்டு கர்த்தர் கிரியை செய்கிறார். தேவனுடைய சமூகத்தில் நின்ற அந்த எலியாவை கொண்டுதான் எலியா சொல்லுகிறான், என்னுடைய அனுமதி இல்லாம வானத்திலே மழையாகிலும் பனியாகிலும் பெய்வது, ஜெபிக்கிறவனுடைய அனுமதி இல்லாம தேசத்திலே ஒரு காரியம் நடைபெறுவது இல்லை. ஜெபிக்கிறவனுக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்காமல் அவர் அதை செய்கிறது. அப்போ யாருக்கு கர்த்தர் தமது திட்டங்களை வெளிப்படுத்துகிறார்? ஜெபிக்கிறவருக்கு. நான் ஜெபிப்பேன் சொல்லுகிறவங்க, நான் ஜெபிப்பேன் என்று சொல்லுகிறவங்க, தேவ சமூகத்தில் நிற்கிற எலியாவை போல நான் இருப்பேன் என்று சொல்லுகிறவர்கள், அப்படி ஒரு கைகளை தட்டி ஆண்டுடைய சமூகத்தில், ஆண்டவரே நீ செய்ய போகிறதை எனக்கு தெரிவிக்கணும். எத்தனை பேர் கேட்குறீங்க? நீங்க செய்ய போகிறதை எனக்கு தெரிவிக்கணும் ஆண்டவரே. ஆமேன், ஆமேன். என் குடும்பத்தில் நடக்க போகிற காரியத்தை நீர் எனக்கு தெரிவிக்கணும். ஆமேன், ஆமேன். நீர் எனக்கு சொல்லாமல் எந்த ஒரு காரியம் வாழ்க்கையில சம்பவிக்க கூடாது ஆண்டவரே. நான் உங்க சமூகத்தில் நிற்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கைகளை தட்டி ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என்ன ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என்ன ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாருங்க, ஏசாயா 51வது அதிகாரம் 9வது வசனத்தில் இன்னுமாக கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தரின் புயமே முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழுமினபடி எழும்பு, ராகாப்பை துண்டித்ததும் நீதான் அல்லவோ. ஹல்லேலூயா. நம்ம தொடர்ந்து இந்த பகுதியை நாம தியானிக்க போகிறோம். யார் தேவனுக்காக தன்னை ஒப்பு கொடுக்கிறார்களோ, தேவனுக்காக நான் கிரியை செய்ய வேண்டும் என்று தங்களை தாழ்த்துகிறார்களோ, அவர்கள் மேல கர்த்தருடைய புய பலன் கொள்ளும். ஹல்லேலூயா. நம்முடைய பலத்திலே அல்ல, கர்த்தருடைய பலன் உங்க தோளில வந்து அமருகிறத நீங்க காண்பீங்க. உங்களை கொண்டு அவருடைய வல்லமை உள்ள கிரியைகள் கர்த்தர் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, தேவனுக்காக எழும்ப நான் என்ன செய்யணும் கேட்குறீங்களா? யாரெல்லாம் விரும்புகிறீங்க? ஆண்டவருக்காக எழும்ப விரும்புகிறேன், ஆண்டவருடைய புயத்தின் வல்லமை என்னை கொண்டு அவர் வெளிப்படுத்த விரும்புகிறார் என்று யாரெல்லாம் சொல்லுகிறீங்க? சொல்லுகிறவங்க அப்படி கரங்க உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்காக எழும்புவதற்கு முதலாவதாக ஆவியில் பலன் கொண்டு எழும்ப வேண்டும். சொல்லுங்க பார்க்கலாம். ஆவியில் பலன் கொண்டு நான் எழும்புவேன். சொல்லுங்க, ஆவியில் பலன் கொண்டு நான் எழும்புவேன். ஆமென். ஆவிக்குரிய பலன், அது மாம்ச பலன் அல்ல,
நாம் போஜனம் புசித்து நம்ம சாப்பிட்டு வருகிற பலன் அல்ல அது. ஜெபித்து ஜெபித்து கர்த்தர் நமக்கு கொடுக்கிற பலன் அது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஜெபிக்கிறவனை கர்த்தர் தமது பலத்தினாலே இடை கட்டுகிறார். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறேன், ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஆத்துமாவிலே கர்த்தர் கொடுக்கிற பலன், ஜெபிக்கிறவனுக்கு கர்த்தர் கொடுக்கிற பலன், அது ஆவியின் பலன். ஆவியின் பலன் பாருங்க. மாம்ச பிரகாரமாய் நாம் ஒரு பிரச்சனையை பார்க்கும்போது, ஒரு வியாதியை பார்க்கும்போது, இது என்னவாய் முடியுமோ, இந்த வியாதி எப்பேற்பட்ட வியாதியோ என்று நாம் பயப்படுவோம், கலங்குவோம், என்ன ஆயிருமோ, என்ன செய்வோமோ. ஆனா ஆவிக்குரிய கண்களோடு ஒரு பிரச்சனையை, ஒரு வியாதியை பார்க்கும்போது ஜெபிக்கிறவனுக்கு அது எம்மாத்திரம். பெரிய மலையா இருந்தாலும் பர்வதமானாலும் ஜெபிக்கிறவனுக்கு, ஆவில பலன் கொண்டவனுக்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் சமபூமி ஆக மாறி போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஆவில சோர்ந்து போய் இருக்கிறவனுக்கு கர்த்தர் கொடுக்கிற பலன் ஆவியின் பலன். காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற பலன். யாரெல்லாம் தேவ சமூகத்தில் நான் காத்திருப்பேன் அதிகமாய் தேவ சமூகத்தில், ஆமென். காத்திருந்து நாம் பெற்றுக்கொள்ளுகிற பலன் ஆவியின் பலன். ஆவியின் பலன் அது உலகத்தின் பலனுக்கு நிகர் ஆகாது. நம்ம போஜனம் புசித்தாலும் அந்த பலன் நமக்கு ஆவியின் பலன். ஆண்டவர் சொல்லுகிறாரு, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகள் அடித்து உயரே எழும்புவார்கள். காத்திருக்கிறவன் தான் கர்த்தருக்காக எழும்ப முடியும். காத்திருக்கிறவன் தான் தேவனுக்காக பயன்பட முடியும். காத்திருக்கிறவனுக்கு தான் கர்த்தர் தாம் செய்ய போகிற காரியங்களை அவர் வெளிப்படுத்தி கொடுப்பார். நம்ம ஒரு விஷயம் கூட தேவ சமூகத்துல நல்ல கைகளை தட்டி, ஆண்டவரே, ஆமென், எனக்கு அந்த புது பலனை தாரும் ஆண்டவரே. நான் சோர்ந்து போய் இருக்கிற ஆண்டவரே, எனக்கு அந்த பலனை தாரும். கேளுங்க. நான் சத்துவம் இல்லாமல் இருக்கிற ஆண்டவரே, எனக்கு அந்த சத்துவத்தை தாரும். சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற கர்த்தர். ஓ ரீகாதா ஷிகாராதானரா, ஆவியின் பலனை எனக்கு தாரும். சொல்லுங்க சத்தம் உயர்த்தி, ஆவியின் பலனை எனக்கு தாரும். மாமிச பலன் அல்ல, ஜெபித்து கர்த்தர் என்னை பலப்படுத்துகிற பலன். ஆமே, சத்துருக்களோடு எதிர்த்து நிற்க என்னை பலன் உள்ளவளாய் மாற்றுகிற பலன், தேவ பலன். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இந்த ஆவியின் பலன் நீங்க எத்தனை நாட்கள் தேவ சமூகத்துல காத்திருக்கிறீங்களோ அத்தனை நாட்கள் அளவாய் அந்த பலன் பெருகுகிறது உங்களால பார்க்க முடியும். ஹல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, தேவ வசனத்திலே நாம் தரித்திருக்கும் போது தேவ வசனம் நமக்குள்ளாய் பலன் கொள்ளும். அதுவும் ஆவியின் பலன். ஹல்லேலூயா. வசனமும் தேவ சமூகத்தில் காத்திருக்கிற காத்திருப்போம் நம்மை ஒரு பலன் உள்ளவர்களாய் மாற்றும். இந்த பலன் என்ன செய்யும்னு தெரியுமா? இந்த பலன் தான் பிசாசுகளை துரத்தும். இந்த பலன் தான் மந்திரவாத கட்டுகளை அழிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பலன் தான் எதிராய் எழும்புகிற எல்லா சூழ்ச்சிகளையும் முறியடிக்கும். நம்ம மாமிசம் பலவீனம் உள்ளது, ஆனா நம்ம ஆவி, அந்த ஆவியில தேவன் தருகிற பலன் தான் உன்னத பலன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி, எனக்கு ஆவியின் பலனை ரெட்டிப்பாய் தாரும் ஆண்டவரே, ஆவியின் பலனை எனக்கு ரெட்டிப்பாய் தருவீராக. எஸ் ஜீசஸ், எஸ் ஜீசஸ். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அந்த ஏசாயா 51வது அதிகாரம் 9வது வசனத்திலே அந்த பின்பகுதி நம்ம படிக்கிறோம், ராகாப்பை துண்டித்ததும். இந்த இடத்துல ஒரு ராகாப் என்று சொல்லப்பட்டிருக்கிற, நம்ம ஆல்ரெடி நம்ம வாசிச்சிருக்கிறோம். யோசுவா தீர்க்கதரிசன யோசுவா புத்தகத்திலே நம்ம ராகாப்பை குறித்து வாசிக்கிறோம். அவ ஒரு அவங்கள பத்தி இந்த இடத்துல எழுதப்படல. இந்த ராகாப் என்பது ஒரு வான மண்டலத்தில் உள்ள ஒரு அசுத்த ஆவி. இந்த வார்த்தையை சங்கீதம் 89வது அதிகாரம் 10வது வசனத்துல நாம படிக்கலாம். 89:10 நீ ராகாப்பை வெட்டுண்ட ஒருவனை போல நொறுக்கினீர். யோசுவாவில் அவள் ஒரு பெண்ணாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா 89:10 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீ ராகாப்பை வெட்டுண்ட ஒருவனை போல நொறுக்கினீர், உமது வல்லமையான புயத்தினால் உம்முடைய சத்துருக்களை. அது ஒரு அசுத்த ஆவி, வானமண்டலத்தில் கிரியை செய்கிற ஒரு
பொல்லாத ஆவி. சில கானானியர்கள், எகிப்தியர்கள் இந்த அசுத்த ஆவிதான் நமக்கு மழை தருது, நமக்கு நம்ம நிலத்துக்கெல்லாம் செழிப்பை உண்டாக்குது என்று நம்பிக்கையில மூடத்தனமாக இந்த அசுத்தத்தை தொழுது கொள்கிறான். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறாரு, இந்த அசுத்தத்தை நான் வெட்டினேன், வானத்திற்கும் பூமிக்கும் சர்வ அதிகாரம் எனக்கு மட்டுமே. அந்த வசனத்திலே அழகா வாசித்தா தெரியும். 8வது வசனத்திலே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவை உம்மை போல வல்லமையுள்ள கர்த்தர், உம்முடைய உம்மை சூழ்ந்திருக்கிறது. தேவரீர் சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிறவர், அதன் அலைகள் எழும்பும் போது அடங்க பண்ணுகிறீர். அப்போ வானத்தையும் சமுத்திரத்தையும் பூமியும் அடங்க பண்ணி தமது கரத்திலே வைத்து கிரியை செய்கிறவர் அவர் மட்டுமே. ஆனா சிலர் அறியாமல் இந்த ராகாப்ப, இது ஒரு அசுத்த ஆவி, தேசத்தை பாழாக்கி கொண்டிருக்கிற அசுத்த ஆவி, நன்மை செய்கிறதிலே குடிவெறியை உண்டாக்குகிற அசுத்த ஆவி, போதை வஸ்துகளுக்கு ஜனங்களை அடிமையாக்குகிற அசுத்த ஆவி. எவன் தேவ ஆவியில பலன் கொள்ளுவானோ, எவன் கர்த்தருடைய ஆவியானவரில் பலன் கொள்ளுவானோ, அவனை கொண்டு கர்த்தர் இந்த ராகாப்பை முறியடித்து போடுகிறார், வெட்டி போடுகிறார். வலு சர்ப்பங்களை கர்த்தர் வதைத்து போடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிக்கிறவன் கையில கர்த்தர் சத்துருக்களை ஒப்பு கொடுக்கிறார். நம்ம ஜெபிக்காம காத்திருக்காம இருந்தோம் அப்படின்னா இதெல்லாம் நம்ம குடும்பத்தில் ஏறி இருந்து விளையாடிட்டு இருக்கோம். ஆனா காத்திருக்கிறவன், ஆவியில பலன் கொள்ளுகிறவன் மாத்திரம்தான் இந்த அசுத்த ஆவி, குடும்பத்தில் பலவீனப்படுத்துகிற ஆவி, போதை வஸ்துக்களுக்கு அடிமையாக்குகிற ஆவி, இவைகள் எல்லாம் துரத்த முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா. இன்னுமாக ஆவியிலே பலன் இவன் சொல்லு, அதாவது சரி அப்ப நான் ஜெபித்து ஆவியில பலன் கொண்டா மாத்திரம் போதுமா? நான் சாப்பிட வேண்டாமா? என் சரீரத்தில் பலன் வேண்டாமான்னு கேட்குறீங்களா? பாருங்க, ஆவிக்குரிய பலனுக்காக தேவ சமூகத்தில் காத்திருக்க காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கத்த சரீரத்தில் கட்டளையிடுகிறார். ஆமே. நான் எதுக்காக இந்த காரியத்தை சொல்றேன் அப்படின்னா, சொல்லிட்டு போக மாட்டேன். இன்றைக்கு இணைந்து ஜெபித்து அந்த ஆவியின் பலனை நம்ம எல்லாரும் பெற்றுக்கொண்டவர்களாக தான் திரும்ப போகிறோம். ஆமே, ஹல்லேலூயா. பாருங்க, இந்த ஆவியின் பலனை கர்த்தருடைய ஆவியானவரை கொண்டு, பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பும் போது நாம் பெறுகிற இந்த பலனை நம்ம பெற்றோம் அப்படின்னா மனுஷனுடைய வார்த்தைகள் நம்மை சோர்வடைய பண்ணாது. யார் நம்மளை என்ன பேசினாலும், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் என்னோடு கூட இருக்கிறார், என் பக்கத்தில் அவர் நிழலாயிருக்கிறார், அவர் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு கூட இருக்கிறார் என்று இந்த ஆவியின் பலன் நம்மை உந்தி உந்தி மேலோக்கி கொண்டு செல்லுமே தவிர மனுஷனுக்கு முன்பாக நம்மை சோர்வடைய விடாது. ஹல்லேலூயா. ஆமென். பிரச்சனைகள், போராட்டங்களை தாண்டும்படி கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை கொண்டு செல்லுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஒரு பிரச்சனையை வந்த நம்ம குடும்பத்தில் ஒரு போராட்டமோ பலகீனமோ வந்தாலும் நம்ம காத்திருக்க ஒரு கழுகுகளை போல செட்டைகளை அடித்து கர்த்தர் எழும்ப பண்ணுவாரே தவிர இந்த பிரச்சனை நடுவில் நம் குடும்பத்தை அப்படியே அமிழ்ந்து போக விடமாட்டார். ஹல்லேலூயா, ஆமென். இன்னுமாக நம்ம ஜெபிக்க போகிறோம், ஆவியின் பலனை பெற்றுக்கொள்ள போகிறோம். வைராக்கியமா தேவனுக்காக நிற்கும்படி எலியாவை போல தேவனுக்காக நீங்க ஜெபிக்க கர்த்தர் தமது வானத்தை திறந்து அக்கினி உங்க தேசத்திலே இறங்க பண்ணுவார், உங்களை கொண்டு அவர் செய்வார். அப்படிப்பட்ட எலியாக்களை இன்றைக்கு எழுப்பும்படியாக தான், அப்படிப்பட்ட எஸ்ஸர்களை, ரூத்தை, தெபொராளை எழுப்பும்படியாக தான் கர்த்தர் இன்றைக்கு எங்களை இந்த இடத்துல கொண்டு வந்தாராமே. அல்லேலூயா. பாருங்க, அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 7வது வசனத்திலே ஒரு பலவீனமான சப்பானியை பேதுருவும் யோவானும் சேர்ந்து அவனை கை தூக்கி எழுப்பி விடுகிறார்கள். அவனை உற்று பார்த்து, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை நான் உனக்கு தருகிறேன் என்று இயேசுவின் நாமத்தினாலே நட என்று சொல்லி ஒரு பலவீனமான சப்பானி அந்த இடத்துல கை தூக்கி எழுப்பி விடுகிறத நாம, இந்த பேதுரு எப்படிப்பட்டவன்? நம்ம யோவான் மத்தேயுலெல்லாம் கடைசி பகுதியில் வாசிக்கும் போது பேதுருவை எப்படி சொல்லப்பட்டிருக்கும்? மறுதலித்தவன். தேவனா? அவர் இல்லையே, அவர் எங்க? அவர் எனக்கு யாருன்னே தெரியாதே. இப்படி தேவனை மறுதலித்த ஒருத்தன், ஒரு பலகீனமானவன். இந்த பலகீனமானவன் இந்த ஆவியின் பலனை எப்போ பெற்றுக்கொள்ளுகிறான்? அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தை நம்ம வாசித்து பார்க்கும்போது தெரியும், அந்த மேல் வீட்டறையில் போயிருந்து காத்திருக்கிறான். இந்த பேதுருவை பற்றி படிக்கும் போதெல்லாம் இருதயம் ரொம்ப ஒரு வேதனைப்படும். ஏன்னா தேவனை மறுதலிச்சிட்டான். ஆனாலும் ஆண்டவர், நீ என்ன மறுதலிச்சிட்டேன்னு அவனை விட்டுட்டு தூரமா
போகலை. திரும்ப வந்து பேதுருவை ஸ்பெஷலாக உயிர்த்தெழுந்த பின்பதாக வந்து பார்த்து அவனுக்கு தன்னை வெளிப்படுத்தி ஆண்டவர் பேதுருட்ட கேட்குறாரு, நீ என்னை நேசிக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா, இவர்கள் எல்லாரை காட்டிலும் என்னை அன்பு கூறுகிறாயா? ஆமாம் ஆண்டவரே, நான் உண்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே. திரும்பவும் கேட்குறாரு, நீ என்னை நேசிக்கிறாயா, நீ என்னை நேசிக்கிறாயா? அழுதுட்டார் ஆண்டவர். 3வது தடவை கேட்கும்போது பேதுரு என்ன பண்ணிட்டாரு? அழுதுட்டாரு. ஏன்னா பேதுருக்கு தெரியும், நான் ஆண்டவரை எப்படி மறுதளித்தேன், ஆண்டவருக்கு பிரியம் இல்லாததை எப்படி பேசினேன், ஆண்டவருக்கு பிடிக்காத காரியத்தை நான் செய்தேனே. ஆனால் ஆண்டவர் திரும்ப வந்து, ஆமேன், என் ஆடுகளை மேய்ப்பாயாக, என் மந்தைகளை மேய்ப்பாயாக என்று அவனை கர்த்தர் ஊழியத்தை செய்யும்படி. ஏன் ஆண்டவர் பேதுருட்ட இந்த காரியத்தை சொன்னார் அப்படின்னா, இப்படிப்பட்ட வேறொரு சூழ்நிலை வந்தால் என்னை நீ மறுதளிப்பியா? இந்த இடத்துல இருக்கிற ஆண்டவர் ஒவ்வொருத்தையும் கேட்குறாரு. ஏதாவது பிரச்சனை, நெருக்கம், தேசத்தில் ஏதாவது உங்களை நீங்கள் அதே ஆண்டவரை தொழுது கொண்டா உங்களையும் நாங்கள் இயேசுவை போல சிலுவையில் அரைஞ்சிருவோம் அப்படி இப்படிலாம் மிரட்டும் போது தேவனை மறுதளிப்போமா? இல்லை நான் முன்னாடி இருந்த பாரம்பரியத்திற்கே நான் போகிறோன்னு ஓடிடுவோமா? நீங்கள் சிந்திக்கணும். அதான் ஆண்டவர் திரும்ப திரும்ப கேட்டார், என்னை நீ நேசிக்கிறாயா? என்னை நீ நேசித்த அப்படின்னா என்னை விட்டுட்டு போக மாட்டேன். என்னை உண்மையாக நேசித்த அப்படின்னா என் ஊழியத்தை செய்வியே தவிர என்னை மறுதளிச்சு நீ ஓட மாட்டேன்னு. பாருங்கள், இந்த ஆண்டவருக்கு தெரியும் என் பிள்ளை பலவீனமானவன். அதான் சொல்லி கொடுக்குறாரு, போய் மேல் வீட்டறையில் போய் காத்திரு. நீ காத்திருக்கும் போது உன்னதத்திலிருந்து ஒரு ஆவி உன்மீது ஊற்றப்படும், உன்னதத்திலிருந்து ஒரு தேவ பலன் உன்மீது ஊற்றப்படும். ஆமீன். சொன்னது போலவே 10 நாட்கள் தான் காத்திருந்தாங்க. ஆமாம், நான் இந்த இடத்துல உங்கள்கிட்ட அன்பாக ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். முடிந்தால் சில நாட்கள் தேவ சமூகத்தில் எல்லாரும் இணைந்து உபவாசத்தோட காத்திருங்க. இன்னும் தேவ ஆவியானவர் பலத்தினால, வரங்களினால, கிருபைகளினால உங்களை நிறைத்து தேவனுக்கு சாட்சியை அவர் நிற்க பண்ணுவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ தேவ சமூகத்தில் காத்திருந்து பேதுரு அந்த அபிஷேகத்தை, அக்கினிமயமான நாவுகளை பெற்றுக்கொண்ட பின்பதாக அடுத்த அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், ஒன்றுக்கும் உதவாத பேதுருவை கொண்டு பலகீனமான சப்பானிய கர்த்தர் கை தூக்கி நடக்க வைக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இதுதான் ஆவியின் பலனை பெற்றவன் பிறரையும் பலனுள்ளவனாய் மாற்ற பண்ணுவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவனுக்கு எப்படி வந்தது அந்த பலன்? பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த பலன். இன்றைக்கு நாம பரிசுத்த ஆவியானவருக்கு தொடர்ந்து இடம் கொடுத்து ஜெபிக்க போறோம். எனக்கு வேணும். இப்போ இருந்து உங்க இருதயம் ஆண்டவர்கிட்ட வாஞ்சிக்க துவங்கிடணும். என்ன நிரப்புங்க ஆண்டவரே, எனக்கு ஆவியின் பலனை தாங்க ஆண்டவரே, உமக்காக நான் நிற்கும்படி, தீர்க்க தரிசனங்களை உரைக்கும்படி, ஆமீன், தரிசனங்களை பார்க்கும்படி, ஆமீன், வெளிப்பாடுகளை பேசும்படி, ஊழியம் செய்யும்படி, ஆத்துமாக்களை தேவனுக்கு நேராய் நடத்தும்படி எனக்கு ஆவியின் பலனை தாரு ஆண்டவரே, தாரு ஆண்டவரே. இப்போவே தேவ சமூகத்தில் அப்படி காத்திருக்க துவங்குங்க. கர்த்தர் இரட்டிப்பான அபிஷேகத்தை நிறைத்து இன்றைக்கு ஒவ்வொருவரையும் அனுப்புவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. அடுத்ததாக ஆண்டவர் எனக்கு தந்த வார்த்தை, தீர்க்கதரிசியா எழும்பு. ஹல்லேலூயா. முதலாவதாக ஆவியில பலன் கொண்டு எழும்பு. 2வதாக தீர்க்கதரிசியாய் எழும்பு. பாருங்க, பெண்கள் ரொம்ப முக்கியமானவர்கள். குடும்பத்திற்கும், சபைக்கும், தேசத்திற்கும். நீங்கள் ஒருத்தங்க எழும்பினா போதும். நீங்கள் ஒருத்தங்க பரிசுத்தத்திற்காக வைராக்கியம் பாராட்டி தேவ சமூகத்தில் கண்ணீர் வடித்தா உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஒரு ஆள் ஆண்டவருக்கு போதும். வேதம் சொல்லுகிறது, நீ விசுவாசித்தால் உன் குடும்பம் முழுவதையும் நான் ரட்சிப்புக்கொள்ள. ஒரு ஆள் ஆண்டவரை குடும்பத்தில் விசுவாசித்தா போதும், ஒருத்தர் தேவனை நம்பினா போதும், உங்கள் குடும்பம் ரட்சிக்கப்படுகிறதையும் பாதாள வல்லமைக்கு தப்புவிக்கப்படுகிறதையும், ஆமீன், குடும்பமாய் தேவ ராஜ்யத்திற்கென்று ஆயத்தப்படுகிறதையும் உங்கள் கண்கள். ஆமீன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, நாம எழும்பணும். தீர்க்கதரிசியா நான் நியாயாதிபதிகள் 4வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். ஹல்லேலூயா, ஆமென். யார்? லபித்தோத்தின் மனைவியாகிய தேபோராள் என்னும் தீர்க்கதரிசியானவள் இஸ்ரவேலை. ஆமா, இந்த தேபோராள் அந்த இஸ்ரவேலிலே எழும்பும் அளவும் இது 20 வருஷம்
சத்துருக்கள் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை சிறைபிடித்து வைத்திருந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். 20 வருஷம் சிறையிருப்புக்குள்ளேயே அந்த தேசம் இருக்கு, குடும்பங்கள் இருக்கு. அவங்களால நிம்மதியாக எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியலை. தினம் தினம் அழுகையும் கண்ணீர். நம்ம செய்தியில் பார்க்குறோம், இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும். ஆமாம், அந்த பார்டரில் இருக்கிறவங்களால நிம்மதியாக இருக்க முடியுமா? எப்போ என்ன நடக்கும்னு. இதே போல் 20 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் பயங்கரமான ஒரு சிறையிருப்புக்குள்ளவே இருந்தாங்க. அப்போது அந்த இருப்பின்குள்ளே இருந்த நாட்களிலே ஒரே ஒரு அம்மா, அவங்க வீட்டுக்குள்ளே சமையல் பண்ணிட்டு இருந்த அம்மா ஆண்டவருக்காக எழும்பி, தீர்க்கதரிசியாக எழும்பி கர்த்தருடைய வார்த்தையை தம்முடைய ஜனங்களுக்கு உரைத்து, ஆமீன், அவர்கள் தேவ வார்த்தையை உரைக்க உரைக்க கர்த்தர் சத்துருக்களை எப்படி முறியடிக்கணும், இந்த சத்துருவின் பிடியிலிருந்து எப்படி உன்னையும் உன் குடும்பத்தையும் விடுவிக்க வேண்டும் என்ற வார்த்தைகளை கர்த்தர் தெபோராளுக்கு கொடுத்து அவளை கொண்டு அந்த நாட்களிலே கர்த்தர் கிரியை செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தீர்க்கதரிசி என்றால் தேவனிடத்தில் தேவன் பேசுகிற வார்த்தைகளை கேட்டு ஜனங்களுக்கு சொல்லுகிறவங்க தான். ஆமாம், அது எல்லாருக்கும் கர்த்தர் கொடுத்துருக்கிற ஒரு கிஃப்ட். யார் அதிகமாக தேவ சமூகத்தில் காத்திருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட தேவன் பேசுவார். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டே இருந்தான். திடீர்னு காணப்படாமல் இந்த ஏனோக்கிட்ட ஒரு காரியம் என்ன அப்படின்னா, ஏனோக்கு நோவாவுடைய தாத்தாவுக்கு அப்பா. அப்போ நோவாவுடைய நாட்களில் இப்படி ஒரு அழிவு வரும் என்றும், அதனால் மெத்துசலா பைபிள்லே அதிக வருஷம் உயிரோட வாழ்ந்தது யாரு? இவன் மரிக்கும் முன் அந்த ஜலப்பிரவாகம் வராது அப்படின்னு சொல்லி தான் அவனுக்கு மெத்துசலாக்கு ஏன் ஆண்டவர் ஆயுசை நீட்டி கொடுத்துட்டே இருந்தார்? இவன் மறைச்சிட்டான்னா ஆண்டவருடைய திட்டப்படி பிரவாளம் வந்து பூமியை, ஆனால் இவனுக்கு தீர்க்க ஆயுசை கொடுத்துட்டே இருந்தால் இன்னும் ஆண்டவருடைய கிருபை. ஆமாம், இந்த காரியத்தை எல்லாம் ஆண்டவர் நோவாவுக்கு முன்பதாகவே சொல்லி கொடுத்துட்டாரு. நோவா தேவனோடு சஞ்சரித்தபடினாலே பின்னாட்களில் சந்ததிகளில் நடக்க போகிற காரியங்களை முன்பதாகவே ஏனோக்குக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். எவன் தேவனோடு அதிகமாக இருக்கிறானோ அந்த அவர்களுக்கு தேவன் தாம் செய்ய போகிறத, அதுதான் தீர்க்கதரிசி. இது பெரிய ஒரு காரியம். ஒன்று, உங்கள் அப்பா உங்கள்கிட்ட பேசாட்டா அப்படி ஒரு பிள்ளை உண்டா? அப்பாட்ட பேசாத குழந்தை இந்த உலகத்தில் உண்டா? ஒரு வேளை தெரியாமல் இழந்தவர்கள் இருக்கு. ஆனால் அப்பா ஒரு வீட்டில் இருக்கிற அப்பாட்ட பிள்ளைங்க பேசாமல் இருந்தது. ஆமாம், அப்போ நாம் யார்கிட்ட பேசணும்? தேவனோடு பேசி அவர் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்போமானால் நாம் ஒவ்வொருவரும் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தெபோராள் சொல்லுகிறா, நியாயாதிபதிகள் 5வது அதிகாரம் 7வது வசனம். இந்த வசனத்தை நம்ம எப்படி வாசிக்க போறோம் அப்படின்னா, அந்த தெபோராள் அப்படிங்கிற இடத்துல உங்க பேரை வச்சுக்கொள்ளணும். உங்க பேர் என்ன? உங்க பேரை வச்சு அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஜெசி ஆகிய நான் எழும்பும் அளவும் வாசிங்க. ஹல்லேலூயா. அப்ப யார் எழும்பாததுனால நம்ம பட்டணங்கள் பாழாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது? சொல்லுங்க. யார் எழும்பாததுனால நம்முடைய வாலிபர்கள் இப்போ போதைக்கும் விபச்சாரத்துக்கும் குடும்பங்கள் ஒவ்வொன்றும் அழிவுக்குள்ளாய் போக காரணம் என்ன? நான் தேவ சமூகத்தில் இன்னும் எழும்பாதது தான் அதுக்கு காரணம். நான் தெபோராளை போல கர்த்தருடைய சமூகத்தில் எழும்பினேன் என்றால் தேசத்தில் நடக்கிற இந்த அசுத்த கிரியைகளை அழிக்கிற வல்லமையை கர்த்தர் எனக்கு தந்து என் மூலமாய் கர்த்தர் தேசத்தில் சேமத்தை உண்டு பண்ணுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் அந்த வார்த்தைக்கு தன்னை ஒப்பு கொடுக்குறீங்க? நீங்கள் உங்கள் கண்களால் பார்க்குறீங்க, வாலிப பிள்ளைகள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். எதிர்கால தலைமுறை பாவத்தின் மேல் பாவத்தை செய்து அறியாமையினால் சத்துருவின் பிடியில் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை யார் மீட்டெடுப்பா? யார் தேவ சமூகத்தில் இவர்களுக்காக திறப்பிலே நிற்பார்? இந்த பாவத்தை ஜெயிக்கணும் அப்படின்னா ஒரு பரிசுத்த தேவன் நம்மை கொண்டு வெளிப்பட்டால் ஒழிய இந்த பாவத்திலிருந்து மனுஷனை விடுபட
முடியாது. தனத்திற்காக அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக யார் தேவ சமூகத்தில் நிற்பா? நான் நிற்பேன் ஆண்டவரே என்று சொல்லுகிறவங்க அப்படி கரம் தட்டி, ஆண்டவரே தேபராளை போல என்னை பயன்படுத்தும். அவர் ஒரு கூடாரவாசி தான். கூடாரத்தில் இருந்து தான் கர்த்தருடைய வார்த்தையை சொன்னார். சத்துருவை எப்படி ஜெயிக்கணும், சிறையிருப்பிலிருந்து எப்படி குடும்பத்தை விடுவிக்க வேண்டும் என்ற வார்த்தைகளை கர்த்தர் தேபராளுக்கு கொடுத்து ஒரு பயங்கரமான காரியங்களை அவளை கொண்டு செய்தார். என்னை கொண்டு செய்யுங்க ஆண்டவர். எத்தனை பேர் சொல்லுகிறீங்க? ஆமென், ஆமென். நல்ல கரம் தட்டி, என்னை கொண்டு என் தேசத்திற்கு ரட்சிப்பை தாரும், என்னை கொண்டு என் குடும்பத்திற்கு ரட்சிப்பை தாரும், என்னை கொண்டு என் பிள்ளைகளை ரட்சிங்க ஆண்டவரே, என் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஆமென். இந்த இடத்துல அநேகர் கடந்த நாட்களில் ஆவியின் அபிஷேகத்தை பெற்று வரங்களை பெற்று இழந்து போனவர்கள் உங்களை எல்லாம் கர்த்தர் திரும்ப கட்டி எழுப்ப போகிறார். அந்த இழந்து போன கிருபை வரங்களை கர்த்தர் மறுபடியும் தந்து ஒரு தேபராளை போல தேவ சமூகத்தில் உங்கள் நிற்கும்படி கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, பிரத்யேகமாக நான் எழும்பணும், அதே போல் என் பிள்ளைகளையும் தேவனுக்காக எழும்ப பண்ணணும். நீங்கள் பெற்ற ஒரு கற்ப பிறப்பாகிலும் தவறான பாதையில் போக, ஒரு பிள்ளையாகிலும் தவறான பாதையில் போக, என் சந்ததி தேவனுடைய நாமத்திற்காக நிற்கணும். என் சந்ததி பரிசுத்த சந்ததியாக நிற்கணும். என் பிள்ளைகள் பரிசுத்தமாக இந்த தேசத்தில் வாழ்ந்திருக்கிறது என் கண்கள் காணணும். அந்த துடிப்பு ஒரு தாயோட இருதயத்துக்குள்ளே மட்டும்தான் வரும். ஹல்லேலூயா. பாருங்க, நீங்க ஜெபிக்கும் போது தான் உங்க பிள்ளைகளை கர்த்தர் ரட்சிக்கிறதையும் உங்க பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்துகிறதையும் உங்களால பார்க்க. ஆமாம், இன்னைக்கு ஆண்டவர் உங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்னா உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நன்மையை செய்யும்படியாக, உங்களை கொண்டு உங்கள் சந்ததியை நினைத்தருளும்படியாக, கர்த்தர் உங்களோடு செய்த உடன்படிக்கையை உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அதை பார்க்கும்படியாக தான் கர்த்தர் உன்னை இந்த நாளில் அவருடைய சமூகத்தில் கொண்டு வந்தார். எத்தனை பேர் நம்புகிறீங்க? ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்கள் குறிக்கோள் உங்கள் பிள்ளைகளுக்கு நேராக இருக்கணும். என் பிள்ளையை ரட்சிக்கணும் ஆண்டவரே, பாவத்தில் என் பிள்ளை விழுந்துடக்கூடாது. ஆமாம், இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களை போல வாழக்கூடாது. ஒரு வேறுபட்ட வாழ்க்கை, பரிசுத்தத்திற்கு தன்னை முன்மாதிரியாய் சொல்லணும். வாழ்ந்தால் இவங்க பிள்ளையே போல பிள்ளை இருக்கணும். இதே போல ஒரு பிள்ளை எனக்கு இல்லையேன்னு சிலருடைய கண்கள் அவங்களுக்குள்ள ஏங்கணும். என்ன காரணம்? அவள் ஜெபிக்கிறா, அதனால் அவருடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அவள் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறாங்க, அதனால் அவங்க சந்ததி ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்னாளுடைய ஜெபம், அன்னாள் தேவ சமூகத்தில் வந்து கண்ணீர் வடித்து பிள்ளை ஆண்டவர் கொடுக்கலை. ஆனால் வரப்போகிற பிள்ளைக்காக முதல்ல பொருத்தனை பண்ணுகிறா. ஆமீன். கர்த்தருக்காக அவனை நான் கேட்டேன், நான் அவனுக்கு ஆண்டவருக்காக அவனை நான் வளர்ப்பேன். ஆண்டவரே, நீர் எனக்கு ஒரு பிள்ளையை தருவீர் என்றால் உமக்காக அவனை வளர்த்துவான் ஆண்டவரே, உங்கள் ஊழியத்துக்கு அவனை கொடுப்பான் ஆண்டவரே என்று அந்த அம்மாவுடைய கண்ணீர் தான் ஒரு வல்லமையான தீர்க்கதரிசியை எழும்ப பண்ணிட்டு. ஆமென். நீங்களும் தீர்க்கதரிசியாக எழும்பணும், உங்கள் பிள்ளைகளும் தீர்க்கதரிசியாக எழும்ப பண்ணுவதற்காக இன்றையிலிருந்து உங்கள் ஜெபம், உங்கள் கண்ணீர், உங்கள் இருதயம் தேவனுக்கு நேராக கதற துவங்கணும். எந்த தாயார் உண்மை உத்தமாய் தன்னுடைய பிள்ளைகளுக்காக கண்ணீர் வடிப்பீர்களோ அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்கிற ரட்சிப்பையும் கர்த்தருடைய தொடுதலையும் கர்த்தருடைய வல்லமையுள்ள கரம் பிள்ளைகளை ரட்சித்து கைதூக்கி எடுக்கிறதையும் உங்கள் கண்கள் காணும். ஆமே, ஆமே. கர்த்தருடைய கரம் அதை செய்யும், கர்த்தருடைய கரம் அதை செய்யும். ஹல்லேலூயா, ஆமென். இந்த அன்னாளுடைய ஜபத்தினாலே ஒரு வல்லமையான தீர்க்கதரிசியை கர்த்தர் எழும்ப பண்ணினார். ஆமென். தான் முதல் பெயர்சபா மட்டும் அவனுடைய பெயர் எங்கும் அப்படி பிரசித்தமாகுது. எங்கே பார்த்தாலும் சாமுவேல் தீர்க்கதரிசி, சாமுவேல் தீர்க்கதரிசி. அவனுக்காக கண்ணீர் வடித்தது யாரு? அவங்க அம்மாவுடைய ஜெபம், அம்மாவுடைய கண்ணீர். இன்னும் நிறைய பெண்களை வேதத்தில் நம்ம பார்க்கலாம். மோசையோடைய அம்மா யோகோபேத், அம்ராம், அவங்க அப்பா அம்ராம், அம்மா யாரு? யோகோபேத். இவங்களுக்கு 3 பிள்ளைங்க உண்டு. எத்தனை பிள்ளைங்க? 3 பிள்ளைங்க. ஒன்று மோசே, இன்னொன்று ஆரோன், இன்னொன்று மிரியாம். மோசே குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மோசே சொல்லுகிறா, என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் உங்களுக்குள்ளே எழும்ப பண்ணுவார், அவருடைய சத்தத்திற்கு நீங்கள் அப்படின்னு தன்னை ஒரு தீர்க்கதரிசியாக
இன்னுமாக ஆரோனை குறித்து ஆண்டவர் மோசேட்ட சொல்லி கொடுக்கிறாரு. ஆமென். பார்வோனுக்கு நீ தேவனா இருப்பாய், உன் சகோதரனாகிய ஆரோன் உனக்கு தீர்க்கதரிசியா இருப்பான். அல்லேலூயா. தீர்க்கதரிசியா இருப்பான், வாயா இருப்பான் அப்படின்னா ஆண்டவருடைய வார்த்தை யார் மேல இருக்குது? தீர்க்கதரிசியா இருப்பான் என்று. அதை நம்ம யாத்திராகமம் 7வது அதிகாரம் 1வது வசனத்திலே ஆரோனை குறித்து ஆண்டவர் மோசையோடு பேசுகிறதை நாம் பார்க்க முடியும். இன்னுமாக யாத்திராகமம் 15:20 படிக்கும்போது மீரியாம் ஒரு தீர்க்கதரிசி என்பதையும் அந்த இடத்துல நாம, அப்போ ஒரு அம்மா எத்தனை தீர்க்கதரிசிகளை உருவாக்குனாங்க? அவங்க அப்போ எப்படி அந்த பிள்ளைகளை வளர்த்துருக்காங்க? அப்போ அந்த பிள்ளைகளுக்கு எப்படி ஆண்டவர் குறித்து சொல்லி கொடுத்துருக்குறாங்க? இந்த பிள்ளைகளுடைய கரங்களை கொண்டு கர்த்தர் செங்கடலை பிளந்து 6 லட்சத்திற்கு மேற்பட்ட ஜனங்களையும் ஆமென் கானானுக்கு நேராக நடத்துகிறார். அல்லேலூயா. ஆமென். நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்க பிள்ளைகளை கொண்டு தேசத்தை சமாதானத்துக்கு நேராக நடத்துவார். நீங்க ஜெபிக்கிற ஜெபம் உங்க பிள்ளைகளை உயர்த்தும், அதிகாரிகளாய், தேசத்தை ஆளுகை செய்கிறவர்களாய், கர்த்தருக்காக தோள் கொடுக்கிறவர்களாய், ஊழியத்தை தாங்குகிறவர்களாய் கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நிறுத்துவார். ஆசை இருக்கா உங்களுக்கு? எந்த அம்மாவுக்கு தான் இருக்காது இல்ல? ஆமென். நீங்க ஜெபிக்கும் போது தான் உங்க பிள்ளைகள், ஆமா, எங்க அம்மாவுடைய கண்ணீர், எங்களுடைய அம்மா பாட்டி அப்பா இவருடைய கண்ணீர் தான் இன்றைக்கு எங்களை இந்த இடத்துல ஊழியக்காரர்களா. நீங்களும் ஜெபிங்க. உங்க பிள்ளைகள் உங்க கண்களுக்கு முன்பதாக தேசத்தை அசைக்கிறவர்களாய், கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாய், எழும்பி பிரகாசிக்கிற விளக்காய் கர்த்தர் அமர பண்ணுகிறதை உங்கள் கண்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே தான் இந்த தெபொராள் சொல்லுகிறான், நான் தாயாக எழும்பும் அளவு என் பட்டணங்கள் எல்லாம், இது தெரிஞ்சா நான் முதல்ல எழும்பி இருப்பேனே, இது தெரிஞ்சா நான் முதல்ல ஜெபிச்சிருப்பேனே, நான் ஜெபிக்காததுனால தானே என் பட்டணம் என் குடும்பம் எல்லாம் எப்படி. ஆமாம், நீங்கள் இன்னையிலிருந்து ஜெபிக்க துவங்குங்க, ஜெபிக்க துவங்குங்க. நீங்கள் சாப்பிட்றீங்களோ இல்லையோ ஜெபிக்காமல் இருக்கவே. ஆமாம், ஜெபிக்கிற குடும்பத்தை தான் கர்த்தர் உயர்த்துவார். நிறைய ஃபோன் கால் எங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். சிலர் சொல்லுவாங்க, எங்கள் பிள்ளை அமெரிக்காவில் இருக்குது, எங்கள் பிள்ளை இட்டாலியில் இருக்குது. பார்த்தா எப்படி ஆண்டவர் சின்ன ஒரு கிராமத்தில் தான் இருப்பாங்க, ஆனால் பிள்ளைகளெல்லாம் ஆண்டவர் எங்கே கொண்டு வச்சுருப்பாரு? பெரிய பெரிய பதவியில். பார்த்தா அவங்க அம்மாவுடைய ஜெபம், அம்மாவுடைய கண்ணீர், எந்த தாய் ஜெபிக்கிறாங்களோ அந்த பிள்ளைகள் தான். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமேன். அந்த தெபொராள் சொல்லுகிறா, உன்னை சிறையாக்கினவர்களை சிறையாக்கும்படி எழும்பு. இந்த தெபொராள் பாராக்கை பார்த்து சொல்லுகிறா, யாரெல்லாம் உன்னை சிறையாக்கிட்டு இருக்கிறாங்களோ அவங்கள சிறையாக்கும்படி. ஆமாம், நாம் ஜெபிக்கும் போது தான் நம்ம பிள்ளைகளை சிறைபிடித்து வைத்திருக்கிற அசுத்தங்களை அழித்து தேவனுக்காக எழும்ப முடியும். அல்லேலூயா. ஆமாம். அப்போ அம்மா மட்டும்தான் ஜெபிக்கணுமா? அப்பா அம்மா பிள்ளைகளுக்கு ஜெபிக்கக்கூடாதா? கேள்வி வேணும் இல்லை? வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 21வது அதிகாரம் 9வது வசனம். இந்த இடத்துல ஒரு அழகான ஒரு அப்பா, அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த அப்பா மேலே இருந்த அந்த அபிஷேகம் அப்படியே அவங்க 4 பொம்பளை பிள்ளைங்க மேலேயும். அல்லேலூயா. தீர்க்க தரிசனம் சொல்லுகிற கன்னியாஸ்திரியாகிய யாருக்கு? பிலிப்புக்கு. இந்த பிலிப்பு எப்படிப்பட்டவன்? அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 6, 7 இந்த வசனங்களை வாசிக்கும் போது, இந்த பிலிப்பு பிரசங்கம் பண்ணும் போதே, சமாரியா பட்டணத்தில் இந்த பிலிப்பு போய் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போதே ஜனங்களுக்குள்ளே இருந்த அசுத்த ஆவிகள் அலறிக்கொண்டு வெளியே புறப்பட்டது. ஜனங்களில் அநேகர் சுத்தமாக்கப்பட்டார்கள், அநேகர் வியாதிகளிலிருந்து விடுதலை பெற்றார்கள். அப்போ இந்த பிலிப்பு ஆவியில பலன் கொண்டு இருந்தான். இந்த பிலிப்பு மேல்வீட்டறையில் அந்த அபிஷேகத்தை பெற்றவனாய், அவனுக்குள்ள இருந்த அபிஷேகம் அவன் பிள்ளைகளை தீர்க்கதரிசியாய், உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம், உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியின் வைராக்கியம் உங்க பிள்ளைகளை உருவாக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமேன். இன்னுமாக நம்ம தீமோத்தேயுடைய சம்பவத்தையும் வாசிக்கும் போது பவுல் தீமோத்தேயை குறித்து எழுதுவார். தீமோத்தேயுவே, உனக்குள்ள இருக்கிற இந்த விசுவாசம் உங்க அம்மாவாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் அம்மாவின் அம்மாவாகிய லோவிசாளுக்குள்ளும் இருந்தது. அந்த விசுவாசம். அப்போ பாட்டிகிட்ட இருக்கிற அபிஷேகம் யாருக்கு? அம்மா மேலே இருக்கிற அபிஷேகம் யாருக்கு? அப்போ முதல்ல யார் எழும்பணும்? இந்த இடத்துல இருக்கிற பாட்டிமார்கள் எல்லாரும் ஆவியில வைராக்கியம் கொண்டு நீங்கள் ஜெபிக்கும் போது தான் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை
சமாதானமாய் தேவனுக்கு பிரியமாய் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையா? ஆமாம். அவங்க ஜெபிக்கிற ஜெபம் அடுத்த தலைமுறைய என்ன பண்ணும்? உருவாக்கும். ஹல்லேலூயா. நான் உங்கள் முன்னாடி நிற்கிறேன். எங்கள் பாட்டி ஒரு ஹிந்து குடும்பத்தில் இருந்து ரட்சிக்கப்பட்டவங்க. திருச்செந்தூர் கோயிலுக்கு வருஷம் வருஷம் எங்கள் அம்மா, சித்தி, மாமாவெல்லாம் கூட்டிகிட்டு போய் மொட்டை போடாமல் கூட்டிகிட்டு வர மாட்டாங்க. அப்படி விக்கிரகங்களுக்கு பக்தி வைராக்கியம் பாராட்டி இருந்தவங்க என்னுடைய தாயார், எங்கள் பாட்டி. ஆனால் அவங்க நல்ல வசதியானவங்க. என்னுடைய சாட்சியை நான் கொஞ்சம் சொல்கிறேன் உங்களுக்கு. நல்ல வசதியானவங்க. பாம்பேயில் 2 தேட்டர் வச்சுருந்தாங்க எங்கள் தாத்தா. ஊரில் பயங்கரமான சொத்து. ஆனால் எல்லாம் இருந்துச்சு. எங்கள் பாட்டி சொல்லுவாங்க, நான் தங்க நகையெல்லாம் ஒழிச்சு வைக்க இடம் லாக்கர் இல்லாமல் கடுகு டப்பா, மஞ்சப்பொடி டப்பாக்குள்ளெல்லாம் அவ்வளோ வசதி, அவ்வளோ செழிப்பு. ஆனால் அவங்களுக்குள்ள சமாதானம், நிம்மதி இல்லை. எல்லாம் இருந்துச்சு, ஒரு நிம்மதி இல்லை, ஒரு அமைதி இல்லை. எதுக்கு வாழுகிறோம், யாருக்காக வாழ்கிறோம், அப்படி வாழ்க்கையில் ஒரு வெறுமை. அப்போ பக்கத்தில் இருக்கிற ஒரு சபைக்கு போனாங்க. போன அன்னைக்கு கர்த்தர் அந்த இருதயத்தில் இருந்த வெறுமையை அவர்களை விட்டு, எங்கள் தாத்தாவும் பாட்டியுமா போனாங்க. கர்த்தர் அந்த வெறுமையை அவர்களை விட்டு ஒரு தெய்வீக சமாதானத்தை உணர்ந்த உடனே எங்கள் தாத்தா வந்து சொன்னாங்களாம், அந்த கோயிலில் ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்குதே, அந்த கோயிலில் ஏதோ ஒன்று இருக்குதே, நான் இதுவரை அனுபவிக்காத அந்த சந்தோஷத்தை நான் அனுபவிக்கிறேன்னு என்று சொல்லி அன்னையிலிருந்து அப்படியே ஆண்டவரை உறுதியாக பிடிச்சி வாழத்தான். ஆனால் எங்கள் அம்மா, சித்தி யாருமே ரட்சிக்கப்படலை. இவங்க ஆண்டவரை விசுவாசித்த, ஆண்டவரை தேட தேட எங்கள் அம்மாவை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினார். எங்கள் சித்தி, எங்கள் மாமா ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினார். இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் ஆண்டவருக்காக வைராக்கியமாக. இப்போ அடுத்த தலைமுறை, நாங்கள் 3வது தலைமுறை, எங்கள் தலைமுறையில் அநேக ஊழியக்காரர்களை கர்த்தர் எழும்ப பண்ணிட்டாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நான் பார்க்குறேன், என்னுடைய மகளுக்கு 8 வயசு தான் ஆகுது. அவள் ஃபஸ்ட்டு தொடக்கத்தில் ஆராதனையிலலாம் அப்படி கண்ணை மூடி பிள்ளைக்கு ஜெபிக்க தெரியாது. அப்போது ஒரு நாள் நான் அவள்கிட்ட பரலோக ராஜ்யத்தை குறித்தும் பாதாளத்தை குறித்தும் நாங்கள் அப்படியே சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். அந்த 8 வயசு குழந்தை ஏங்கி ஏசப்பா, எங்கள் குடும்பத்தில் யாரும் பாதாளத்துக்கு போகக்கூடாது ஆண்டவரே, பரலோகத்துக்கு வரணும் ஆண்டவரே. அவருடைய கண்ணீரை பார்த்து எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. அல்லேலூயா. இப்போ நீங்கள் எங்கள் சர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் குட்டீஸ் எல்லாம் ஜெபிக்கிற ஜெபம் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். தீ போல நிற்பாங்க எங்கள் சபையில் இருக்கிற வாலிப பிள்ளைகள். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, பாட்டி மேலே இருந்த அபிஷேகம், பாட்டி மேலே இருந்த விசுவாசம் பிள்ளை மேலே 3ஆம் தலைமுறை, 4ஆம் தலைமுறை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ யார் எழும்பணும்? பாட்டிமார்கள் எழும்பும்போது தானா குடும்பம் அடுத்துன்னு தேவனுக்கு நேராய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அநேகரை, என் குடும்பத்தில் அநேகரை கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதிக்க துவங்கிட்டார். தகுதியில்லாத எங்களை கர்த்தர் உயர்த்தி நிறுத்த துவங்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நானும் என்னை அந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். நானும் அந்த அபிஷேகத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அந்த ஆவியின் பலன் உன் தலைமுறைகளை சமாதானமாய் ஆசீர்வாதத்திற்கு நேராய் நடத்தும். ஹல்லேலூயா. நீங்கள் ஒப்பு கொடுக்கும்போது தான். ஆமேன், ஹல்லேலூயா. சரி, 3வதாக ஆவியில யுத்தம் பண்ணும்படி எழும்பு. ஹல்லேலூயா. முதல்ல நான் என்ன சொன்னேன்? ஆவியில் பலன் கொள்ளும்படி எழும்பணும். 2வது தீர்க்கதரிசியா எழும்பணும். 3வது ஆவியில் யுத்தம் செய்யும்படி எழும்பணும். 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4வது வசனம். சத்தமாக வாசிக்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. எங்கள் போர் ஆயுதங்கள் மாம்சத்திற்கேற்றதாய் இராமல் தேவ பலனுள்ள போர் ஆயுதங்கள். ஹல்லேலூயா. என்னுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்திற்குரியவைகள் அல்ல. நாம் மாம்சத்திற்குரியவைகள், இந்த உலகத்திற்குரியவர்கள். நாம் இந்த உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் ஒரு ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணி வாழ்வாங்க. ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ளணும், நாங்கள் அவங்கள போல, நான் தேவராஜ்யத்திற்குரியவள், பரிசுத்தத்திற்குரியவள். அவங்களுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கணும். தேவ ஜனம் தன்னை பிறரிடத்திலிருந்து வித்தியாசப்படுத்தி காட்டணும். உங்கள் குணத்திலும், உங்கள் அன்பிலும், உங்கள் தாழ்மையிலும் நீங்கள் எல்லாரை காட்டிலும் வித்தியாசமானவர்களாய் தேவனுக்காக. ஏன்னா நீங்கள் மாம்சத்திற்குரியவர்கள்
அல்லேலூயா. ஆமென். இந்த காரியத்தை, இந்த மாம்சத்திற்குரியவர்கள் நாம் அல்லங்கிற அந்த காரியத்தை முன்பதாக வைக்கும்போது நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். நம்முடைய வீட்டில், நம்முடைய குடும்பத்தில் பிசாசு அம்மா பிள்ளைகளுக்குள்ளாய், மாமியார் மருமகளுக்குள்ளாய் பிரச்சனைகளை, போராட்டங்களை, கணவன் மனைவிக்குள்ளாய் என்ன பிரச்சனை வருது, எதுக்கு வருது, ஒன்றுமே இருக்காது. ஆனால் அதுக்கு ஒரு பெரிய பூகம்பம் வீட்டில். இது மாம்சத்தோடு பார்க்கும்போது என்ன அவளுக்கு பிடிக்காது, என் மாமியாரை எனக்கு பிடிக்காது, என் மாமனாரை எனக்கு பிடிக்காதுன்னு மாம்சத்தில் நாம் சிந்திப்போம். ஆனால் நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும், நாம் மாம்சத்திற்குரியவர்கள். அப்போ என்ன செய்யணும்னா, அவங்களுக்கு பின்னணியிலே நின்று போராடுகிற அந்த எரிச்சலின் ஆவி, அந்த கோபத்தின் ஆவி, உங்கள் குடும்பத்தில் பிரிவினையை உண்டு பண்ணுகிற அந்த அசுத்த ஆவியை கடிந்து கொண்டு நீங்கள் ஆவியிலே யுத்தம் பண்ணணும். உங்கள் போராயுதங்கள் ஆவிக்குரியவைகளாக இருக்கணும். ஏன்னா மாம்சத்தோடு இரத்தத்தோடு உங்களுக்கு போராட்டம் அல்ல, இப்பிரபஞ்சத்தின் ஆவிகளோடும் அந்தகார வல்லமைகளோடு தான் நமக்கு போராட்டம். கண்ணுக்கு தெரியாத யுத்தத்தை நாம் ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், ஒரு நபர் நமக்கு விரோதமாக வருகிறாங்க அப்படின்னா, ஒரு குடிவெறியாக இருக்கட்டும், ஒரு நபர் ஒரே குடிச்சிட்டே இருக்கிறாங்க, குடித்து குடித்து வாழ்க்கை அழித்து கொண்டு இருக்கிறாங்கன்னு அவங்களுக்கு பின்னணியாக எது நிற்கிது? ஒரு குடிவெறியின் ஆவி. அதே போல் விபச்சார ஆவி சிலரை பிடித்து வைத்து கொண்டு அவங்க ஒன்று நினைப்பாங்க, செய்கிறது வேறு ஒன்றா இருக்கும். ஆனால் அந்த தவறை செய்யணும்னு நினைக்க சத்துரு அந்த சமயம் வரும்போது அவர்களை தவறான பாதைக்குள்ளாய் நடத்துகிறான். அதே போல் தான் கோபம். சிலருக்கு ஆக்ரோஷ கோபம். எதுக்கு கோபம் வருதுனே? கோபத்தின் பின்னணியாக ஒரு எரிச்சலின் ஆவி, கோபத்தின் ஆவி. இதை கடிந்து கொண்டு உங்கள் வீட்டில் ஒரு சண்டை வந்தாச்சா, உடனே புரிந்து கொள்ளணும், இந்த சண்டை எப்படி வந்தது, நான் ஜெபிக்காததுனால தான் வந்தது. சத்துரு என் குடும்பத்துக்குள்ளே உட்புகுந்து பிரிவினைகளை, பிரச்சனையை உண்டாக்கிட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம மாம்சத்துக்கு நேராக அவங்கள்ட்ட போர் செய்யக்கூடாது. நீ எப்படி என்ன பேசலான்னு ஆகி போயின்னு போய் முழங்கால் படிட்டு ஆவியில் யுத்தம் பண்ணணும். ஆமீன். என் மருமகளுக்கு விரோதமாக நிற்கிற அசுத்த ஆவி, என் மாமிக்கு விரோதமாக இருக்கிற அசுத்த ஆவி இப்பொழுது நீங்கி போவதாக. குடும்பத்தில் சமாதானம் உண்டாகட்டும், குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகட்டும் என்று நீங்கள் தேவ சமூகத்தில் ஜெபிக்க ஜெபிக்க உங்கள் போராயுதங்கள் ஆவிக்குரியவைகளாய் இருந்து அரண்களை நிர்மூலமாக்கத்தக்க தேவ பலனுள்ளவைகளாய் மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ புரிந்து கொள்ளலாம், நம்முடைய ஜெபம் போராயுதம். கர்த்தர் உங்கள் கரத்தில் தந்திருக்கிற ஒரு வல்லமையான ஆயுதம் எது? ஜெபம். எதிரி வாரான், நீங்கள் கையில் ஆயுதம் இருக்குது, ஆயுதத்தை இப்படி வச்சுட்டு இருப்பீங்களா? உடனே போராட. இதே போல் தான் உங்கள் ஜெபம். பிரச்சனை இருக்குது, ஆயுதத்தை இப்படி வச்சுட்டு உட்காந்துருக்குறோம், எப்படியோ என்னவோ இதோட முடிஞ்சதோ என் வாழ்க்கை. ஜெபத்தை கையில் எடுத்து போராட துவங்குங்க. அப்போ தான் வெற்றியை கர்த்தர் உங்களுக்கு. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், இன்றைக்கு கர்த்தர் சத்துருக்களை மேற்கொள்ள உங்கள் ஒவ்வொருவரையும் வல்லமையுள்ள போராயுதமாய். இதான் நம்ம முதல்ல படித்தோம், ஏசாயா 51வது அதிகாரத்தில். ஆமென். உன்னை நான் புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குவேன், மலைகளை நொறுக்குவாய், குன்றுகளை. ஜெபத்தில் நாம் ஒவ்வொரு காரியத்தையும் நொறுக்கி போடுவோம். கர்த்தர் நம்முடைய கரத்தில் தந்திருக்கிற வல்லமையுள்ள போராயுதம் எது? சத்தமாக சொல்லுங்க, ஜெபம். ஆமாம், இந்த ஜெபத்தில் நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் கட்டப்படும். நீங்கள் வீட்டில் ஒரு பயங்கரமான பிரச்சனை, ஜெபத்தில் இயேசுவி நாமத்தினால இந்த பிரச்சனையை நான் அடக்கி போடுகிறேன், பிரச்சனைக்கு பின்னணியாக நிற்கிற அசுத்தத்தை நான் அடக்குகிறேன் என்று ஜெபிக்க ஜெபிக்க அவைகள் கட்டப்பட்டு போகும். அதே போல் சிலரை பிசாசு அப்படி கட்டி வச்சிருப்பான், அவைகளை ஜெபத்தில் என்ன பண்ணணும்? கட்ட அவிழ்க்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், பரலோகத்தின் திறவுகோலை உன் கரத்தில் தாரேன். அதுதான் ஜெபம். பரலோகத்தின் திறவுகோல் எது? ஆமே. நீங்கள் ஜெபத்தில் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள், எவைகளை கட்ட அவிழ்ப்பீர்களோ அவைகள் கட்ட அவிழ்க்கப்படும். நல்ல ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க, ஜெபமும் பரிசுத்த ஆவியானவரும் இணைந்து ஒரு குடும்பத்தை, ஒரு வாழ்க்கையை கட்டுவார்கள். அல்லேலூயா. உங்கள் ஜெபம் பரிசுத்த ஆவியானவரோடு இணையும் போது சாதாரணமாக ஜெபிக்கலாம், சாதாரணமாக அப்படி இப்படி சொல்லி. ஆனால் ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிற ஜெபம், அந்நிய பாஷை பேசி, ஆமீன், ஆவியில் நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் தான் வல்லமையுள்ள போராயுதமாய்
ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிக்கணும். அந்நிய பாஷை அதிகமாக பேசி பேசி தேவ சமூகத்தில் ஜெபிக்க ஜெபிக்க உங்கள் நாவு கூர்மையான பட்டயமாக்கப்படும். அதிகாரமுள்ள நாவாய், அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவின் சகல மேற்கொள்ள உனக்கு ஒரு ஆமேன். நம்ம பேச ஜெபிக்க ஜெபிக்க சத்துருக்களை கட்டுகிற அதிகாரம், சர்ப்பங்களை மிதித்து தேள்களை நசுக்கத்தக்கதான ஒரு வல்லமையை கர்த்தர் ஜெபிக்கிறவனுக்கு தான் கர்த்தர் கொடுப்பார். யார் ஆவியில் நிரம்பி ஆவியானவருக்கு இடம் கொடுத்து ஜெபிப்பார்களோ அவர்கள் தான் அதை பெற்றுக்கொள்வார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் 4வதாக சபையை கட்டும்படி, சத்தமாய் சொல்லலாமா? சபையை கட்டும்படி எழும்பு, சபையை கட்டும்படி. ஹல்லேலூயா. பாருங்க, நீங்கள் இந்த இவ்வளோ காரியத்தில் நீங்கள் எழும்பும்போது இந்த சபை தானாக கட்டப்படும். தேவராஜ்யம் தானாய் உங்களை கொண்டு கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்படும். இந்த கல்லின் மேல் கர்த்தர் சபையை கட்டுவார். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவது, சத்துருவின் கிரியைகள் மேற்கொள்ள மாட்டாது. ஹல்லேலூயா. தேவ சபையை கட்டும்படி எழும்பணும். ஜெபிக்கணும் ஜெபிக்கணும். நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க உங்களை கொண்டு கர்த்தர் ஆத்துமாக்களை விடுவிப்பார். நீங்கள் ஆவியில் பலன் கொள்ளும்போது பலவீனமானவர்கள் உங்களை கொண்டு பலவான்களாய் மாற்றப்படுவார்கள். குடும்பத்தில் யாரெல்லாம் பிசாசின் கட்டுகளோடு இருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் உங்களை கொண்டு கட்ட அவிழ்ப்பார். ஆமென். எத்தனை பேர் இந்த காரியத்துக்கு என்ன நான் ஒப்பு கொடுக்குறேன், இந்த வார்த்தைகளுக்கு என்ன ஒப்பு கொடுக்குறேன்? ஒப்பு கொடுக்கிறவர்கள் இன்றைக்கு வாழ்க்கையில் மாறுதல்களை காண்பீர்கள். அப்படி எல்லாரும் தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு ஹல்லேலூயா. முழங்கால் படியிட முடியாதவர்கள் எழும்பி நின்று கொள்ளலாம், எழும்பி நின்று கொள்ளலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை வல்லமையுள்ள போராயுதமாய் மாற்றும் ஆண்டவரே. சத்துருவை ஜெயிக்கத்தக்கதா என்னை வல்லமையுள்ள போராயுதமாய் மாற்றும் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்லுகிறீங்க? ஆமீன். அரண்களை நிர்மூலமாக்கத்தக்கதாய் தேவ பலனுள்ளவளா என்னை மாற்றும். சொல்லுங்க. அரண்களை நிர்மூலமாக்கத்தக்கதாய் தேவ பலன், தேவ பலன். கடுகுக்கு சமானமாய் திரும்பவும் ஒரு புது பலனை எனக்கு தாங்க ஆண்டவரே. சத்ருவை எதிர்த்து போராட என்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குவீராக. பிசாசின் கிரியைகளை அவிழ்க்கும்படியாக, பிசாசின் கட்டுகளை அவிழ்க்கும்படியாக, சத்துருவை மேற்கொள்ளும்படியாக என்னை பயன்படுத்தும். என்னை ஆவியில் அனலாய் மாற்றும். இன்னைக்கு கர்த்தர் ஒருவரையும் வெறுமையை விடுகிறது இல்லை. ஆமென். சிறியோர் முதல் பெரியோர் மட்டும், மாம்சமான யாவர் மேலும் கர்த்தர் தம்முடைய ஆவியை இன்றைக்கு ஊற்றுவார். ஆமென். உங்கள் குமாரர் குமாரத்திகள் இன்றைக்கு தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். ஆமென். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். ரீகாதா ஷிகாரதனரா. ஆமென், ஆமென். கர்த்தர் உன்னை வல்லமையுள்ள போராதமாய் இன்றைக்கு மாற்றுவார். ஒரு வான அக்கினி உன்னை சந்திக்கிறதை உணர்வாய் சகோதரி. ஒரு உன்னத வல்லமை உன்னை தொடுகிறதை நீ இன்றைக்கு உணர்வாய். ஊழியம் அடுத்த நிலைமைக்கு, அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லப்படுகிறது. ஆமென், ஆமென். உன்னை கொண்டு கர்த்தர் பயங்கரமானவைகளை செய்து முடிப்பார். உன்னை கொண்டு கர்த்தர் தமது சபையை கட்டுவார். உன்னை கொண்டு கர்த்தர் தமது சபையை கட்டுவார். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவது இல்லை. ஓ ரிகபாலா ஷிகரமனதரா ரிகபரபலபோ ஷபலதரா. ஆமென். அக்கினி மயமானவரே, அக்கினி ஜுவாலைகளாய் மாற்றுகிறவரே. ஆமென். இந்த இடத்தில் இருக்கிற ஊழியக்காரர்களை கர்த்தர் அக்கினி ஜுவாலைகள் ஆக்குகிறார், அக்கினி ஜுவாலைகள் ஆக்குகிறார். ரிகமனதரா ஷிகரா. மலைகளை நொறுக்கி போடுவாய், குஞ்சுகளை பதருக்கு சமமாக்குவாய். ரிகமனதிரலா ஷிகபபபபா ரிபரபலபோ ஷபலதரா. எழும்பு எழும்பு பலன்கோள். கர்த்தரின் புயமே, கர்த்தரின் புயமே. முந்தின நாட்களில் எழும்பினது போல, பூர்வ தலைமுறைகளில் எழும்பினது போல எழும்பு எழும்பு. ராகாப்பை வதைத்ததும் வலு சர்ப்பத்தை துண்டித்ததும் நீதான் அல்லவோ? அவைகளை அழிக்கிற கர்த்தருடைய பலன். ஓ ரிகபாபா ஷிகரமனோ ரிகபரபலவோ சந்துராதனரா ரிகமனதல ஷியக்கபரபலவா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வல்லமையுடையவர் மகிமையானவைகளை செய்கிறார். வல்லமையுடையவர் மகிமையானவைகளை செய்கிறார். ஆமென். விசுவாசித்தவளே நீ பாக்கியவதி. கர்த்தரால் உனக்கு சொல்லப்பட்டது நிறைவேறும். கர்த்தரால் உனக்கு சொல்லப்பட்டது நிறைவேறும். ஆமென். ஒரு எலிசபெத், ஒரு யோவான் ஸ்நானன் தீர்க்கதரிசியை உருவாக்கினது போல இன்றைக்கு ஆவியானவர் உன்னை நிறைத்து உன் பிள்ளைகளை உருவாக்குவார். உன்னை நிறைத்து கர்த்தர் தமது சந்ததியை, உன்னுடைய பிள்ளைகளை
ஜனங்களை தமது பரிசுத்தத்திற்கென்று கர்த்தர் வேறு பிரித்து எடுக்கிறார். நல்ல கரங்களை தட்டி எல்லாரும் ரீபா லகர ஷிகரமன ரிகபரபலப ரக்தர ரகசியாதனர ரீபா லகரமனதல ஷிகரபல ரிகபரபலப ஷபலபர. கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை, கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை, கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை. ஒப்பு கொடுக்கிறவர் மேல தேவ வல்லமை இறங்குகிறது. ஒப்பு கொடுக்கிறவர் மேல தேவ வல்லமை இறங்குகிறது. ஆமே. சில கட்டிகளை கர்த்தர் கரைந்து போகும்படி செய்கிறார். சில கட்டிகளை கர்த்தர் கரைந்து போகும்படி செய்கிறார். வெளியிலே சொல்ல முடியாமல் ஆமென் இருதயத்திலே மறைத்துக் கொண்டிருந்தாய் அல்லவோ, தேவ ஆவியானவர் சரீரத்தை தொடுகிறார், உன் அவயங்களை தொடுகிறார். அவயத்தில் இருக்கிற அசுத்தங்கள் வெளியேறுகிறது, கட்டிகள் கரைந்து வெளியேறுகிறது, அசுத்தங்கள் கரைந்து வெளியேறுகிறது. ரீபா லௌடா ரபா லக ரமன ஷகரா ரீபா லப சந்தரப லகசியாதனர. ஆமென் ஆமென். கட்டி வைத்திருந்த மந்திர கட்டுகள் அவிழ்கிறது, கட்டி வைத்திருந்த மந்திர கட்டுகள் அவிழ்கிறது, மந்திர கட்டு அவிழ்கிறது, மந்திர கட்டுகள் அவிழ்கிறது. ரீபா லப ரிகபப ஷிகரமனோ ரீபா லப ஷபலதர. தேவ வல்லமை உன்னை தொடுகிறது சகோதரி. உன் அவயங்களிலே தேவ வல்லமை. ரிகபபலஷே உன் புயங்களிலே கர்த்தருடைய வல்லமை. அசுத்தங்களை அழிக்கிற தேவ பலன் உனக்கு உண்டாகிறது. அசுத்தங்களை ஜெயிக்கிற தேவ பலன், ஆமே, பிசாசுகளை அழிக்கிற தேவ பலன், மரண கிரியைகளை அழிக்கிற கர்த்தருடைய பலன். ஆத்துமாக்களை தேவனுக்கு நேராய் நடத்துகிற தேவ பலன். நான் உன்னை கூர்மையான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன். ஒரு பட்டயத்தை போல, பட்டயத்தை போல உன் ஆயுதங்கள், பேராயுதங்கள், அரண்களை நிர்மூலமாக்கத்தக்கதாக தேவபலன், தேவபலன். ஆவியானவர் தொடர்ந்து நம் நடுவிலே பயங்கரமான கிரியைகளை செய்ய போகிறார்.